வானைக்காவல் வெண்மதி மல்குபுல்கு வார்சடை தேனைக்காவில் இன்மொழி தேவிவாகம் ஆயினான் ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனைக்காவல் வேண்டுவார் ஏதும் ஏதம் இல்லையே. திருவானைக்கா திருத்தலத்தில் நடக்கிற பிரம்மோற்சவம் மிக சிறப்பானது. இது 40 நாட்களை கொண்ட ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுது. இந்த திருவிழாவோட முக்கிய நிகழ்வாக நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது பஞ்சப்பிரகார திருவிழா. உற்சவத்தோட 38வது நாள் சுவாமி அம்பாளாவும் அம்பாள் சுவாமியாவும் எழுந்துள்ளது இங்கே மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மா சிருஷ்டி தொழிலை தொடங்குறாரு, ஏகப்பட்ட உயிர்களை படைக்கிறாரு. அப்படி படைச்சிட்டு வரப்ப ஒரு அப்சர ஸ்ரீயை படைச்சு அந்த பெண்ணை பார்த்து மயங்கவும் செய்கிறாரு. தான் பண்ணினது தப்புன்றதை உணர்றாரு. உணர்ந்ததற்கு காரணமாக ஞானக்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய திருவானைக்கா அப்படிங்கிற இந்த தலத்துக்கு வந்துடுறாரு. வந்து பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி இங்கே பலகாலம் தபஸ் பண்ணுறாரு. பிரம்மாவோட தபஸுக்கு இறங்கி சுவாமி காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கைலாசத்துலேருந்து கிளம்புறாரு. அப்படி இருக்க சூழ்நிலையில் அம்பாள் தானும் வரேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படி இருக்கிறப்ப அம்பாள் கிட்ட சுவாமி சொல்கிறார், அவன் படித்த பெண்ணை பார்த்தே மயங்கினா, நீயோ திரிபுர சுந்தரி, உன்னை பார்த்து மயங்க மாட்டான் அப்படின்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்ல, அம்பாள் சொன்னாலாம், நீங்கள் நானாகவும் நீங்களாகவும் போகலாம். அதாவது சக்தியான நான் சிவமாகவும் சிவமான நீங்கள் சக்தியாகவும் போகலாம். அப்போ சிவசக்தி பேதமில்லாத திருக்காட்சியை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சுவாமி கிட்ட அம்பாள் சொல்கிறா. அதனால் சுவாமியும் அம்பாளும் கைலாசத்துலேருந்து தங்களோட கோலத்தை மாற்றிக்கிட்டு சிவன் சக்தியாகவும் சக்தி சிவனாகவும் வராங்க. வந்து பிரம்மதீர்த்தக்கரையில் தபஸில் இருக்கிற பிரம்மாவுக்கு முன்னாடி தோன்றி ஞானோபதேசம் வழங்கி சுவாமியும் அம்பாளும் ஞானத்தை நல்கிறாங்க. இந்த தான் திருவானைக்கால் நடக்கிற பஞ்சப்பிரகார திருவிழாவோட கதையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த திருவிழா திருவானைக்காவலில் பஞ்சப்பிரகார திருவிழாவாக கொண்டாடப்படுது. இந்த ஒரே திருநாளில் சுவாமி அம்பாளாகவும் அம்பாள் சுவாமியாகவும் 5 பிரகாரங்களும் வலம் வருவாங்க. அவங்கள பார்த்தபடியே பிரம்மதேவன் முன்னாடி எழுந்துடுவார். இந்த திருவிழா மிகவும் சீரும் சிறப்போடும் திருவானைக்கா திருத்தலத்தில் கொண்டாடப்படுது. பக்தர்கள் எல்லாரும் இந்த திருவிழாவை வந்து தரிசித்து சுவாமியும் அம்பாளையும் வணங்கி அருள் பேர் பெறுமாறு எல்லாரையும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.